ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாவக்காய் சைட் டிஷ்ஷு. இது எப்படி குவிக்காக அதே மாதிரி கசப்பு தன்மை கம்மியாக எப்படி பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான உணவு. பாவக்காவை நம்ம கசப்பு இல்லாமல் சமைக்கிறது எப்படின்னு டக்குன்னு பார்க்கலாம். பாவக்காவை வாங்கிட்டு நல்லா அலம்பிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கை நிறைய உப்பு இதை தூவிடுறேன். இப்போது இதை நல்லா ஷேக் பண்ணி இந்த பாவக்காய் எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஷேக் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் உப்பு நல்லா கோட் ஆகிடும். இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு 1 to 1.5 hour ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சப்பறம் நம்ம கடுகு நல்லா போட்டோன்னா, கடுகு நல்லா இதுமாதிரி பொரிஞ்சோடனே நம்ம வேணுன்ற கடலைப்பருப்போ இல்லை உளுத்தம்பருப்பையோ போட்டுடலாம். உப்பு சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இது உப்பில் நல்லா ஊறி அதுக்கப்புறம் அலசியிருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாப்பொடி, உங்கள் வீட்டு மிளகாப்பொடியோட காரத்தை பொறுத்து அந்த ஸ்பைஸ் லெவல் ஏற்றாப்பில் நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி கழித்து மூடி வச்சுடுங்க. போடல, 1 ஸ்பூன் அளவு தாங்க போடுறேன். இது பாருங்க. இப்போது போட்டுட்டு நல்லா இதை டாஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இது நல்லா கோட் ஆகிடும் இந்த கடலை மாவில். பாருங்க, ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன், ரொம்ப மினிமம் ஆயில் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இதை அப்படியே ஒரு 3 minutes விட்டுட்டு திருப்பி அப்புறம் கொஞ்சம் நம்ம சாட்டே பண்ணால் நல்லா ஒரு 10 minutes ஆச்சு. நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒரு ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா லெஸ்ஸாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. அதாங்க குயிக்காக நமக்கு ரெடியான பாவக்காய் ஃப்ரை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியர் ஃபுட்டும். இந்த மாதிரி குவிக்காக சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில்டு வீடியோ அதாவது என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. அதர் டிஷ்ஷஸ் வேணால் நீங்கள் போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.